சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னை டிவி மற்றும் ரெடில்ஸ் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய நவராத்திரி ஸ்பெஷல் 2025 இன்னைக்கு நம்ம டே 4 வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 6 நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ மேம் வீட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெர்சி நகரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக வந்து இந்த கோலுவெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கோம் டே 1லேருந்து. ஸோ அந்த வகையில் டே 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேம் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ என்ன மாதிரி கோலு வச்சுருக்காங்க, ஸோ எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க, இது எப்படி ஆரம்பிச்சுது, எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், என்னோட பேர் ஜனனி. ஜனனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டீச்சரா? ஓகே, சூப்பர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ குரு வந்து எதுக்காக வச்சுட்டு இருக்கோம் இப்போ இத்தனை வருஷமா? இத்தனை வருஷமா கொலு எதுக்காக வைக்கிறோம்னா, நம்மளோட பாரம்பரியமா வைக்கிறாங்க சிலர். நான் இந்துக்களோட பாரம்பரியத்துக்காக வைக்கிறது தான் சார். இது தேவி முப்பெரும் தேவியர்களை கொண்டாடுற ஒரு 9 நாட்களான இந்த மூன்று நாட்கள் வந்து ஒரு தேவியை கொண்டாடுறாங்க சார். அதுக்காக வைக்கிறது தான் கொலு. தேவிகளை கொண்டாடுறதுக்காக வைக்கிறோம். ஓகே, அதுக்காக வைக்கிறது சார், பெண்மையை கொண்டாடுவதற்காக. ஓகே. ஆமாம், ஆண்கள்லாம் எங்கடா போவோம், எல்லாத்துக்கும் எல்லாமே வச்சுருந்தா நாங்களாம் என்ன பாவம். மேடம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கவிஸ்ரீ. கவிஸ்ரீ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் படிக்கிறேன். எந்த ஸ்கூல்? மாடர்ன் லெஜண்ட். மாடர்ன் லெஜண்ட். எந்த ஸ்டாண்டர்ட்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பண்ணீங்க நீங்கள் இதில்? நான் இது பண்ணேன். சரி, இது என்ன செட்டப்லாம் தெரியுமா? தெரியாதா? என் மம்மி சொல்லி தரலையா? ஸ்கூல் டீச்சர்ன்றனால பாடம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் அப்படின்னாங்களா? அக்கா பொண்ணா? ஓ சாரி மேடம். ஓகே, வாங்க, நீங்கள் வாங்க சார். சார் வாங்க சார். சார் சொல்லி கொடுத்துருக்கோம் சார். ஓகே, வாங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நிதி நரசிம்மன். என்ன சார்? நிதி நரசிம்மன். என்ன சார் போயிட்டே இருக்கு பேர்? நிதி நரசிம்மன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஸ்கூல்? ராலமல்லிஜன். சூப்பர். சரி, நீங்கள் இந்த செட்டப்லாம் பார்த்துருக்கீங்களா? பாதில்லை. பார்த்ததில்லை. புதுசாக வாங்கினீங்களா? சரி, என்ன நீங்கள் பிடிச்சி வச்சிங்க இதில்? நான் கிரிக்கெட் செட் தான் பிடிச்சி வச்சேன். ஓகே, ஸோ இது என்ன ஆக்சுவலி நவராத்திரி ஸ்பெஷல்? நவராத்திரி ஸ்பெஷல்னா என்ன தெரியலையா? ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இங்கே வந்து ஒரு மேம் வந்து கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சந்திரனிபா. 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 ஓகே, சூப்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன். ஸ்கூல் தான் படிக்கிறீங்களா? ஓகே, சூப்பருங்க. அங்கே பாருங்க, மக்களுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே என்னடா நிலா டிவிக்குள்ளே வருதுன்னு பார்ப்பாங்க எல்லாருமே கொஞ்சம். ஓகே, பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்க. எந்த ஸ்டாண்டர்ட்? 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட். இங்கே தானா? இங்கே இல்லை, அண்ணா ஸ்கூல். அண்ணா ஸ்கூல். அண்ணா ஸ்கூலா? ஓகே, தானே. ஓகே ஓகே, ஃபைன், சூப்பர். சரி, நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த இடத்துல எல்லாமே செட்டப் பண்ணுறதுலாம்? எனக்கு வந்து சிவன் தான் பிடிச்சிருக்கு. சிவன் தான் பிடிச்சிருக்கா? ஸோ அப்போ எதுனா ஸ்லோகன் தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. నిజంగా తెలిసిన బాగా మాట్లాడతారా? చూస్తా ఉంటారు అందరూ. தெரியாதா? ரைம்ஸ் பாட்டு? சரி, எதனா சும்மா எதனா நார்மல் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதனா 2 லைன் பாடுறீங்களா? சரி, மந்திரம் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவம் மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அடடடடா,
ஒரு பூஜை முடிஞ்சு போச்சு. இது ஐயர்கிட்ட கொடுத்துருந்தோன்னா பல லட்சம் கேட்டிருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதமாக ரொம்ப விஷயம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ கொலு விஷயங்கள் எல்லாமே வந்து பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் மொத்தமாக இவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கீங்களா மேடம்? ஸோ இது எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் பண்ணதுக்கு? 3 hours ஆச்சு சார். 3 hours அவ்வளோதானா? ஆமாம் சார். நம்ம மூவி மாதிரி சொல்கிறீங்க. பட்டுன்னு ஒரு படம் பார்க்கறதுக்குள்ள நான் செட்டப்பே பண்ணிட்டு வந்துடுவேன், போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் பண்ணல சார், எல்லா கிரெடிட்ஸும் என்னோட ஹஸ்பண்டோடது தான். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி 10 கொலு கூட வைக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல. தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுலாம் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சூப்பர். ஸோ இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் வந்து அந்த கொலுவோட ஸ்பெஷல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனா கொலு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போய் இந்த மாதிரி விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி ரெடில்ஸில் இருந்து தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த கொலு ஸ்பெஷலைஸ்டு கொண்டு வரதே ஸோ பெண்களோட திறமையை ஊக்குவிக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியத்தை கொண்டு வரதுக்கும் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ப்ரீ லான்ச், அதாவது தீபாவளியோட ப்ரீ லான்ச் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு வாங்குறோமோ அவ்வளோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இலவசம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நகை வாங்குறவங்களுக்கு கிராமுக்கு 100 ரூபாய் வந்து தள்ளுபடியும் கொடுக்குறாங்க. ஸோ சில்வரில் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டைமண்டில் வாங்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு தனி ஸ்பெஷலைஸ்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம தீபாவளி இந்த 2025 நீங்கள் நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டியில் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ரெகுலர் கஸ்டமர் சார். ரெகுலர் கஸ்டமரா? எப்பவுமே அங்கேயே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே சூப்பர் மேம். ஸோ நீங்கள் என்ன ஸ்பெஷலைஸ்டாக வாங்குனீங்க, என்ன ஒரு சென்டிமெண்டல் எதனா சும்மா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரிங்கு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரிங் வாங்கியிருக்கோம். அப்படியா? அங்கே வாங்கி இன்னும் அப்படியே தான் இருக்குது வச்சிருக்கோம் சார். 2 பேருமே 2 பேர் வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம் இருக்கும்? 3 years ஆகுது. 3 to 4 years ஆகுது. ஸோ இதே மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் சொல்கிற அளவுக்கு அது அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு தரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டி என்றைக்குமே நம்பர் 1 இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றாக ஒரு டிசைன் கொண்டு வரத்துக்கும் நம்ம ஜிஆர்டி தான் எப்போவுமே நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு தருணத்தில் இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்ருக்கு. ஓகே தேங்க்யூ. ரெடில்ஸ் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே 4ல் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம இந்த நவராத்திரி ஸ்பெஷலை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி மேம் வீட்டில் தான் இருக்கும். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்சிட்டியாக ரொம்ப அழகாக வந்து கொலு வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சிலையிலே வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாம் எப்படி எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க. ஸோ சில சிலைகள்லாம் பார்க்கும்போது எல்லாமே புதுசாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி பாரம்பரியமாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயமும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். என் பேர் வந்து பார்வதி. நான் வந்து 15 வருஷமாக கொலு வச்சேன். அம்மா வச்சுருந்தாங்க. அம்மா வச்சு அவங்களால முடியாதுங்கும் போது நான் தொடர்ந்து 15 வருஷமாக வச்சுன்னு இருக்கேன். எந்த இதுவும் இல்லாமல் 15 வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, உங்கள் பேர் மேடம்? என் பேர் அம்மு. அம்மு. ஓகே, நீங்கள் என்ன இங்கே? இல்லை, தம்பி அவங்க ஒய்ஃபு. தம்பி அவங்க ஒய்ஃப். ஓ, நீங்கள் நாத்தனாரா? ஆமாம். ஓகே, நாத்தனார் மக்களே எவ்வளோ ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி கொலு டைம்ல வந்து சேர்ந்து நீங்களும் வந்து இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. 9 நாளா இங்க இருக்கீங்களா? இல்ல, எதிர ஆபீஸ்ல தான் இருக்கோம் நாங்க. அப்பப்போ வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். பாருங்க, அவன் நாத்தனார்னா அவன் எதிரும் புரியுமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க எதிர்க்க இருக்கிறாங்க இவங்க. ஓகே ஃபைன், சூப்பருங்க. இப்போ சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு ஹாப்பினஸ்ஸா இருக்காங்க இந்த ஃபேமிலி. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ போனதுக்கு அப்புறம் சுத்தி போட்டுக்கோங்க, ஓகேவா? நிச்சயமா. ஸோ நீங்க கொலு வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, பல விஷயமா வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க ஸ்பெஷலைஸ்டா பார்த்தது என்ன? ஸ்பெஷல்ஸ்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். எப்படி சொல்றதுனா, ஒரு நாளைக்கு பூக்கோலம், ஒரு நாளைக்கு மாவு கோலம், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிரசாதமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பொம்மைக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்போ இந்த போன வருஷம் சில பேர் வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பொம்மையும் இந்த வருஷம் ரொம்ப நம்ம ஒரு ஸ்பெஷலா பண்றது தான் கொலுவோட ரொம்ப இது. அது என்ன சொல்ற, அந்த கொலு வந்தாலும் ஒரு சந்தோஷம் ஆயிடும் எல்லாருக்குமே. எப்போ வரும் ஆர்வத்தோட அந்த இதுவா பண்றது. நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸே தெரியும். இன்னும் என்ன பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம்ன்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த அளவுக்கு கூட வீட்டுக்கார் வருவாரா, எப்போ வருவாருன்ற கூட அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. பட் ஆனால் குழுவோட ஸ்பெஷலைஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை வந்து அடியிலிருந்து நம்மளுக்கு பொங்கி வெளியில கொடுக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவங்க ஃபேஸ்லேயே நம்ம ரொம்ப அழகா பார்க்கலாம். அலங்காரம் பண்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? இதே மாதிரி இந்த கொலு டைம்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கோவிலில் வந்து நம்ம என்ன அளவுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு அழகு படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, ஆனால் அந்த விஷயத்த வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த முழுசா அந்த திருப்தி வந்து கிடைச்சது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இவங்க ஹாய்
ஹாய் ப்ரோ. ஓகே தேங்க் யூ. ஓகே உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோனிஷா. மோனிஷா. மோனிஷா என் மோனிஷா. இல்ல மோனிஷா. மோனிஷா ஃபுல் நேம் மோனிஷா. மோனிஷா தான். ஓகே பையன் உங்க பையனா? ஆமா. பேரு உமேர். உமேர். சூப்பர் கிரேட். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க நவராத்திரியோட ஸ்பெஷல் என்ன பாக்குறீங்க? எனக்கு அக்கா வந்து சிஸ்டர் பாண்டிங். கண்டிப்பா 10 இயர்ஸா அக்காவை தெரியும். நான் 5 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன். நான் எப்பவுமே வருஷம் வருவேன். நான் அக்கா கூட இருந்து வந்து நான் கொலு வச்சு ஒரு நாளாச்சும் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். நான் கண்டிப்பா எனக்கு அக்கானா அவ்வளோ க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். சிஸ்டர் பாண்டிங் தான். சிஸ்டர் பாண்டிங்கில் சிஸ்டர் தான் அவங்க. கண்டிப்பா அந்த மாதிரின்றது நான் எப்பவுமே வருவேன் நான். ஸோ சூப்பருங்க. அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த உறவுக்கு எவ்வளோ ஒரு உண்மைத்தன்மை கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு அவங்க பேசும்போதே தெரியுது. உறவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதி மதம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அன்பு வந்து பகிரும் போது அந்த அன்பு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் போது அதுதான் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம வந்து நம்புகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதியும் தெரியாது, எந்த ஒரு மதமும் தெரியாது, அதோட வழிபாடுகள் எதுவுமே தெரியாது. அவங்க பண்ணுற ஒரு விஷயம் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரு வச்சு உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலைஸ்டா பார்த்தது என்ன, வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன? இல்லை இதெல்லாம் நாங்கள் வந்து புதுசாக தான் பார்க்குறது எப்போவுமே. நான் எப்போவுமே வருஷம் ஒரு விதமாக அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க. எப்போவுமே மங்களகரமாக அலங்காரமாக ரொம்ப நல்லா இருக்கும். வந்து பார்க்கும்போதே எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரைட்டாக, கண்ணுக்கு ரொம்ப பிரைட்டாக அந்த மாதிரி இருக்கும் எப்போவுமே. அக்கா எப்போவுமே இப்படி தான் அலங்காரம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சாமின்றது அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டு நெருங்கின ஒரு விஷயம் ரொம்ப அக்காவுக்கு எப்போவுமே. அதை மட்டும் அவங்க எதில் வேணாலும் ஸ்கிப் பண்ணுவாங்க. சாமி விஷயத்தில் அவங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க இதுவரையும். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கில் இருப்பாங்க, அந்த ஒர்க்கு கூட அவங்க லீவ் எடுத்து அவங்க வந்து கண்டிப்பாக சாமிக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க அவங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆளுங்கிட்ட கூட இப்போ சிஸ்டர்னா, இப்போ நான் வந்து அவங்க சிஸ்டர் மார்னிங் சொல்கிறேன்ல, சிஸ்டர்னா அவங்க உண்மையான சிஸ்டராக இருப்பாங்க. அவங்க ட்ரூவாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. அதுதான் அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. 10 இயர்ஸ்னால் நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க அவங்கன்றது. நிச்சயமாக அது சார் கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கேட்கலாம் நிறைய விஷயங்கள். சார் வந்து பிஸியாக இருக்காரு. ஸோ சூப்பராக ஆக்சுவலி பாண்டிங் ரிலேட்டடாக நிறைய ஹார்ட் டச்சிங்காக நிறைய பேசியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதோட வியப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்துலேயே நம்மளுக்கு நிறைய தெரியுது. ஓகே ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னொரு விஷயம், அவங்க மாதம் திருவண்ணாமலைக்கு வருவாங்க நடந்து. கிரிவலம் வருவாங்க. கிரிவலம் வந்திருக்கீங்களா? சோ என்ன உங்களுக்கு அது பிடிச்சி வரீங்களா இல்ல அவங்களோட பாண்டிங்னால? இல்ல எனக்கு பாசிட்டிவ் வைபா இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால அதுக்கும் நான் போனதுதான். எனக்கு பாசிட்டிவ் வைபா இருக்கு, ஒரு காமா இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கு போறதுக்கு பிடிக்கும். அங்க வந்து அடிமுடி சித்தர்னு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். எங்களை சுத்தி விபூதி வாசனை அவ்வளோ ஒரு மனமா இருந்தது. பக்கத்துல நின்று அப்படியே ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்த தள்ளி வந்தா எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்கும் அது மறக்க முடியாத சம்பவம். அந்த இது அவங்களாலதான் நான் போனதே அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட். ஆமா ஃபீல் பண்ணேன். ஆமா அந்த கிரிவலம் போனதே இவங்களாலதான். வேற உங்க வீட்டுல நீங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணுவீங்களா? எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அக்கான்ற இதுல நான் வந்து பார்ப்பேன், போவேன், வருவேன். கோயிலுக்குலாம் போறது அதெல்லாம் உண்டு தான். ஆனா இவங்க கூட போயிருக்கேன். ஆனா வீட்டுல இதெல்லாம் பண்ண முடியாது. ஆமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. ஆமா காடுன்றது எல்லாமே ஒன்று தானே, நம்ம மனசு பொறுத்து தான், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம தான் பிரித்து வச்சிருக்கோமே தவிர காடு பொறுத்த வரையும் எல்லாமே ஒன்று தான். சூப்பருங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பேசினாங்க. காடுன்றது எல்லாருமே ஒன்று தான். ஸோ நம்ம தான் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் யாரும் பிரித்து வைக்க வேணாம், எல்லாருமே சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த தருணத்தில் இந்த இடத்துல வந்துட்டு அம்மா வேற பக்கத்தில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் மக்களுக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள். வரலட்சுமி. வரலட்சுமி. ஓகே, நீங்கள் 2 விஷயம் உங்களுக்கு பற்றி பேசணும்னா என்ன சொல்லுங்க? இந்த நவராத்திரி ஸ்பெஷல். சின்ன வயசுல இருந்து திருவற்றியூர் அடிமுடியம்மன் கோயில் அந்த பிறந்து வளர்ந்தது. அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக பிடிக்கும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா? உங்கள் மம்மியா? உங்கள் மம்மி கோயிலில் வேலை செய்கிறாங்க, திருவற்றூர் கோயிலில். ஓகே சூப்பர், உங்கள் மம்மி திருவற்றூர் கோயிலில் வேலை செய்கிறாங்க. யாருன்னா வந்தீங்கன்னா திருவற்றூர் கோயிலில் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து இந்த குடும்பத்தோடு நம்ம அப்படியே இணைப்பாயிட்டோம்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா அவங்களோட அன்பு அப்படி சுற்றி அந்த வைப்ரேஷன்ஸும் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ் ப்ளீஸ். இதில் சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கொலு வச்சாங்களா, ஏன் அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்னுட்டு ஒரு ஹாப்பி. அப்புறம் நலுங்கு வைக்கிறது, இந்த கொலுவில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருப்பாங்க குட்டீஸுங்க. வரணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க.
நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கோம், என்னடா வளர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் சின்ன பசங்க தான், எங்களுக்கு ஏங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, எஸ், பாலவர்ணிகைக்கு தான் இது ரொம்ப உகந்த ஒரு இது. நிச்சயமா இது பைபிள் சொன்னாங்க குலு அவ்வளோ ஃபேமஸா, இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆசையா இருக்கும் இங்க வரணும்னால. ஓகே உடனே ரெடி இருக்கு பாருங்க, லிப்டிக்லாம் போட்டு எப்படி வந்திருக்காங்க பாருங்க. சொல்லவே இல்லை நீங்க ஆசினிச்சப்ப அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ். ஓ ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தொடர்ந்து இதுதாங்க, இந்த வைப்ரேஷன் நம்மளை வந்து விடவே விடாது. ஸோ இது வந்து இந்த அன்பால் வந்து கனெக்ட்லேயே இருப்போம் இல்லையா, அதுக்கு உகர்ந்ததாக இந்த இடத்த நான் இன்னைக்கு டேல இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட நான் பகிர்ந்ததுக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி எப்பவுமே அன்போட நிறைய விஷயங்களை நீங்களும் பகிர்ந்துக்கணும், எப்பவுமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து இந்த தருணத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது எங்களோட. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்ருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்சி நகரில் சூப்பரான குழுவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பாண்டிங்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மேம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். ஜானகி பார்த்திபன். ஜானகி பார்த்திபன். சூப்பர் மேடம், சார் பேரோட சொல்லும்போது அழகாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக குழு வச்சுருக்கீங்க? நாங்கள் இது 5வது வருஷம். 5வது வருஷம். ஸோ எந்த வருஷத்தில் உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி நீங்கள் குழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அது எந்த இன்ஸ்பிரேஷனால தோணுச்சு, இல்லை எதனா ஒரு ரீசன் இருக்கும்ல? இல்லை மக்களோட பகிர்ந்துக்கீங்க. இல்லை, வீட்டில் வரும்போதெல்லாம் கேட்பாங்க, இந்த ஷோகேஸ்லாம் பொம்மைலாம் வச்சுருக்கும் போது கொலு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் கொலு வச்சா நல்லா இருக்குமே, கொலு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதில் வந்து வைக்க ஆரம்பித்தோம். எனக்கும் அம்மனை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணணும், வீட்டில் எல்லோரும் சுமங்கலாம் வந்து வெத்தலை பார்க்குறதோட மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு ஒரு ஆசை எனக்கு. சரி, சுமங்கலி பூஜை பண்ண மாதிரி இருக்கும், அம்மாவை உட்கார அலங்காரம் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால அந்த அம்மாவை கொலு வைக்க ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ இப்போ அதால் என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை உணர்றீங்க? எல்லாரையும் வராங்க, எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பேசவே மாட்டேன்றவங்க கூட வர்றாங்க. இப்போ எங்கள் வீடு தேடி அந்த அம்மா வர வைக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் வீட்டில் நானும் கோவில் மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டில் அலங்காரம் அம்மன் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து நான் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் எனக்கு சந்தோஷம், இந்த கொலு வைக்கிறதுல. எல்லாரும் வராங்க, சுற்றி இருக்கவங்களும் வராங்க. நாங்கள் ஊரே திரட்டி கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எப்படியும் ஒரு 20 பேராவது வராங்க ஒரு நாளைக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்கள் வழிமுறையாக வச்சுட்டு வரோம். பேர் கல்யாணி. கல்யாணி. ஓகே, சொல்லுங்கள். ஸ்பெஷல் பற்றி சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். நவராத்திரி வீட்டில் எங்கள் வீட்டில் சாமின்னா எங்கள் மருமக நல்லா சாமின்னா ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க. அதனால் அவங்க விருப்பத்துக்கு சரி நீ எப்போ செய்ய உனக்கு பிடிக்குதில்ல செய்ய, 4 பேர்த்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமா செய்யின்னு சொல்லி இது இந்த 3 வருஷமாக செய்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு வழிமுறையாக செஞ்சுட்டு வரோம். இப்போ நாங்கள் புதுசாக செய்யலை. எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் நாங்கள் குழந்தையிலேருந்தே இது வழிமுறையாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வரோம். அதை இன்னும் தொடர்ந்து எங்கள் பசங்க என் பேர பிள்ளைங்க எல்லோரும் வழிமுறையாக செய்யணுன்னு ஒரு விருப்பம். ஸோ தலைமுறை அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஓகே. ஸோ ரொம்ப அழகு, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வைக்கணுன்ற அப்படின்ற ஒரு அந்த வியப்பே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்து எல்லாருமே வந்து இங்கே வீட்டை தேடி வரான்றாங்க. அதுவும் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, பேசாதவங்க கூட நம்ம வீட்டை தேடி வராங்க அப்படின்னும் போது அதில் எவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஸோ மக்களே, நீங்களும் வந்து இந்த நவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 நாட்கள் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண நாட்கள் கிடையாது. அதில் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற நாட்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு வழிபட்டு நம்ம தெய்வத்தை தேடி போவோம். ஆனால் தெய்வம் நம்மளை தேடி வர அந்த 9 நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீடுமே வந்து கோவில் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறதுல எல்லாரும் வராங்க போகிறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு பில்ட் ஆகுது, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம மனக்கவலைகள் எல்லாமே போக்குறோம் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதை தான் இவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டி போயிருக்கீங்களா மேடம்? போயிருக்கேங்க. என்ன வாங்குனீங்க?
நான் அதில் வந்து வெள்ளி செட்டு தான் வாங்கியிருக்கேன். வெள்ளி செட். ஆமாம். ஓகே. ஸோ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நாங்களே நகை வேலை செய்கிறவங்க தான் ஆச்சாரிங்க. இதில் பாரிஸில் கடை எடப்பாளையத்தில் நகை கடை வச்சுருக்காங்க பையன். நகை வேலை தான் செய்கிறோம். அப்படி இருந்து நாங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் ஜிஆர்டியில் போய் வாங்கிட்டு வரோம். தெரிஞ்சும் தெரியாமல். ஆமாம், வீட்டில் நான் செய்யும்போது நம்ம இப்போ செய்ய முடியாதுல்ல, நம்ம கேட்குற டிசைன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சரி நம்ம இங்கே போனால் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் வாங்கிட்டு வச்சுருக்கோம். எங்கள் தங்கச்சி வீட்டிலலாம் ரெகுலர் கஸ்டமர் சீட்டு போட்டு அங்கேயே பொருசாகும், அங்கேயே சீட்டு போட்டு அங்கேயே கட்டியிருக்கிறார். 10 வருஷமாக வருஷம் நகை வாங்கி சீட்டு கட்டி வாங்கியிருக்கு. முதல்ல 4 சவரம் வாங்கிட்டு இருந்தார். வருஷத்தில் பணம் கட்டுறதுல 2 சவரம் வாங்கினார். இன்னும் ஒரு சவரம் தான் ஒரு விலை ஏறி போச்சு. ஜிஆர்டி மறந்துடுவோம் போல இருக்க. இந்த தாங்க விலை ஏறுனா எங்களுக்கு எப்படி வேலை நடக்கும்? நாங்களும் ஆச்சாரி வேலை செய்கிறோமே, வேலை குறைஞ்சது தானே வேலை நடக்கும். எல்லாத்துக்கும் பாரு எவ்வளோ பிரச்சனை. கொரோனா பிரச்சனையிலேருந்து இன்னும் இந்த நகை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இவங்க ஒரு ஃபேமிலி ஒரு ஆச்சாரி, பட் ஆனால் இருந்தாலும் ஜிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் வேலை ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் பெருமைப்படுவீங்க நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பகிர்ந்துட்ட நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு அன்பான பரிசு காத்துட்ருக்கு. ஓகே, வாங்கிக்கோங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டே 4ல் வந்து நிறைய நவராத்திரி ஸ்பெஷலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியோட நம்ம இருக்கோம். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர்? தாமோதரன். ஓகே. எம்டிசி ரிட்டையர்ட். எம்டிசி கண்டக்டர் ரிட்டையர்ட். ஓகே, சூப்பர் சார். கண்டக்டர்னால பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சு. ஆமாம், கண்டிப்பாக பல போராட்டங்கள் இருந்திருக்கும். லைஃப் ஃபுல்லாக போராட்டம் பண்ணியிருக்கோம். நல்லா ரிட்டையர்ட் ஆகிட்டும் போதும் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இப்போ ஒன்று நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பர் சார். ஃபைன். வணக்கம் மேடம். என் பேர் கீர்த்திகா. ஆமாம் சார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரு வந்து எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க? 15 இயர்ஸாக வச்சுருக்கோம். நான் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடிலேருந்து எங்கள் மதுரையில் வந்து வச்சுருந்தாங்க. 15 இயர்ஸாக வச்சுட்டு இருக்கோம் குரு. ஆமாம் சார். உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை இங்கே வந்து? இல்லை சார், நாங்கள் இருந்தது மயிலாப்பூர் தான். ஸோ அங்கே நிறைய வந்து கோலு இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை வச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பேஸ்லேயே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கண்டினியூஸ். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த வாட்டி என்ன ஸ்பெஷலைஸ்டாக வைக்கணும்? ஆக்சுவலாக இந்த வாட்டி நான் அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தேன். நான் எங்கள் ஃபாதர் இல்லாமல் ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து இந்த வாட்டி வச்சாங்க. ஓஹோ, ஓகே ஓகே. ஸோ பட் நீங்கள் எதனா ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்களா இந்த வாட்டி? என்னோட இது மிஸ் ஆயிருக்கா? இல்லை, இந்த வாட்டி எதுவுமே நாங்கள் வைக்குமா நினச்சோம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலாக இருந்தேன். இவங்க 2 பேரும் சப்போர்ட் இல்லைன்னா இந்த வாட்டி வச்சிருக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. பாப்பா பேர்? அவந்திகா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. டாடா சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. டாடா. ஓகே, ஸோ கியூட் ஆக்சுவலி. ஸோ இந்த குருவோட ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்களே இந்த 5 வருஷத்தில், அதில் எதுனா உங்கள் மக்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க? இதில் நாங்கள் என்ன நினச்சி வேண்டுறோமோ அது நடக்கும். ஸோ நம்ம வந்து சாமியை வந்து சாமியாக பார்த்து வர்ஷிப் பண்ணணும். அது மெயின். சாமியாக வந்து பார்த்து அதுக்கான கரெக்டாக அந்த செயல்கள்லாம் படுத்தா நம்மளோட பாசிட்டிவ் விஷயன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, வந்து பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வச்ச அந்த 9 டேஸுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்களை உங்களோட பேசிக்கிட்டோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தப்போ கூட 2 பேர் வந்து அதை ஹெல்ப் பண்ணி அந்த குழுவை வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த குழுவோட ஸ்பெஷல். ஒரு வாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த தடங்கள் வந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த குழுவை வந்து வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நிறைய நம்ம கேட்டுகிட்டே இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வரிசையில் இங்கேயும் நம்ம வந்து இந்த ஃபேமிலியை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆமாம் சார், நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஜிஆர்டியில். மேரேஜுக்காக நிறைய வாங்கியிருக்கோம். எங்களோட மேரேஜுக்காகவும் இப்போது சீட்டெல்லாம் அங்கே தான் போட்டுட்டு பண்ணியிருக்கோம். ஓகே, 6 போட்டிருக்கேன். செம்பியம் நீங்கள் போட்டிருக்கீங்க? இருக்கு ரன்னிங்கில் இருக்குது. சூப்பர் சார். கண்ட்ராக்டர் வந்து ரிட்டையர்டு கண்ட்ராக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees வந்து பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஷனே வந்து சார் நீங்களே சொல்லுங்கள் சார், மக்களுக்கு அப்போ தான் தெரியும் இதோட வேல்யூஷன் என்ன, எதனால் அந்த 6000 போட்டீங்க? இல்லை, அதனால் வந்து நம்ம அந்த கடைசியாக ஒரு 11 மந்த்துக்கு அப்புறமா நம்ம டக்குன்னு ஒரு நகை வாங்கணும், ஒரு சவரம் நகை வாங்கணும்னா நம்மளால் முடியாது டக்குன்னு. அந்த நேரத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கூட கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து போனாலும் நம்ம நகை வாங்கிட்டு வந்துடலாம். அந்த இதெல்லாம் சேதாரம் இல்லாமல் வாங்கிட்டு வரலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எனக்கு. அதான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அதை வருஷம் கண்டினியூ பண்ணுவேன்.
வருஷம் கண்டினியூ பண்ணி தான் இருக்காங்க. சூப்பர் சார். வருஷம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா. அதாவது 11 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டை சேமிச்சதும் தெரியாது. அதை மொத்தமாக வாங்கும்போது ஒரு பெரிய தொகையாக வந்து ஒரு நகை வாங்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் போகும்போது ஐடியாவோட ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும் பெரிய நகையை வாங்கிட்டு வரலாம் அப்படின்றது தான் சார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதுவும் இந்த சீட்டோட பெனிஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த நகை கிடைக்கணும் அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட். ஏன் மிஸ் பண்ணுறீங்க? உடனே வந்து நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டிக்கு வாங்க. ஸோ நகை ஸ்கீம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்துலேருந்து இப்போத்துலேருந்து போட ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் நீங்களும் வந்து நிறைய நகையை சேர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும் சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க, ரொம்ப அற்புதமாக வந்து செயல்கள் செஞ்சுருக்கீங்க. மேம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கேட்டோம். ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லாக இது வாங்கிட்டே இருப்போம் நாங்கள். இந்த வருஷம் லாஸ்ட்டில் போய் வாங்கிட்டு வருவோம். ஓகே, முடியும் போது மேலே போய் வாங்கிட்டு வரலாம். சூப்பர் சூப்பர் சார். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ஃபுல்லாக பை இது வைக்கிற மாதிரி அவ்வளோதான் சார். அப்படியே பெருகிட்டே போக வேண்டியதான். நம்ம எல்லாருமே வந்து மக்களோட ஆசீர்வாதமும் எங்கள் டீம் சாரும் விஷஸ் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. சரி, ஓகே, ரைட், சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த வியப்பெல்லாம் நம்ம எங்கெங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஸோ ரெடில்ஸ் மக்களே, இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நவராத்திரி ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டேவாக தான் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்திவேல் நகர் 30வது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் அலங்காரமே வந்து பார்த்திங்கன்னா வீடை கோவிலாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியோட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த குட்டி பசங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து இவங்களோட நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தனிஷ் தேவ். என்ன பண்ணுறீங்க? 5th standard. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ இந்த குழு உங்களுக்கு நவராத்திரினாலே ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? Yes, I like. எஸ் யூ லைக். ஓகே, ஃபைன். ஸோ என்னெல்லாம் பிடிக்கும்? என்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க இங்கே? I copied that my parents did. ஓகே, சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். Nihati. Nihati. நிஹாத்தியா? சரி, 2 பேரும் சேர்ந்து மக்களுக்கு ஹாய் சொல்கிறீங்களா? சும்மா ஹாய் சொல்லுங்க, பார்க்குற மக்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே. Hi. ஓகே, சரி. நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க மம்மிக்கு எல்லாம் இங்கே குழு வைக்கிறதுக்கு? நான் வந்து பொம்மைங்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஓகே. ஸோ நவராத்திரி பற்றி எதனா ஒரு 2 விஷயம் மக்களுக்கு சொல்லிடுறீங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயம் அவன் சொல்லுவான். நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? Navaratri is a 9 days festival. It is celebrated to honor goddess Durga for defeating Mahishasura. Repeating. Navaratri is a 9 days festival. It is celebrated to honor goddess Durga for defeating Mahishasura. சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணுங்கப்பா குழந்தைக்கு. ஓகே, சொல்லுங்க மேடம். இந்த நவராத்திரி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேவாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காரணத்தினால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக பண்ணுறோம் இதை. அது ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த கோல்டு கலெக்ஷன்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்று பார்த்து வாங்கும்போது சரி நம்மளே ஒரு கோல்டு வச்சிடலாம், வீடே கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாகவே நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் என்னென்னா நம்ம கிருஷ்ணர் மட்டும் புதுசாக வாங்கியிருந்தோம். நீங்கள் வாங்கல மேடம், கிருஷ்ணரே கூட்டின்னு வந்து வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி வந்து இது எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஸ்பெஷலாக, இந்த இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கிருஷ்ணர் தான். ஸோ இதுக்கு தான் பார்த்து செஞ்சு கடைசியாக கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக வந்துடுச்சு. எங்க வாங்குனீங்க இது? செட் இல்லை, நாங்கள் செட் பண்ணோம், செஞ்சது. கிருஷ்ணர் மட்டும் வாங்கினோம், மீதி அந்த ஊஞ்சல், இந்த டெக்கரேட்டிவ் எல்லாமே நாங்கள் செஞ்சது. ஆமாம், ஹேண்ட்மேட். இரும்பு இவங்க அப்பா வந்து எல்லாமே வெல்ட் பண்ணி எல்லாமே ஹேண்ட்மேடு தான்.
சூப்பர். இதெல்லாம் அமையறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தருணம். ஸோ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து ரொம்ப அழகா இருக்காரு. ஆக்சுவலி அமைஞ்சிருக்கு பக்காவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகா, சந்தோஷம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த நவராத்திரி அப்படின்ற இந்த ஸ்பெஷலைஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நம்மளுக்கு ஒரு புரிதலை நம்மளுக்கு ஏற்படுத்துது இந்த நவராத்திரி ஸ்பெஷல்? நவராத்திரியில வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹாப்பினஸ், வீட்டில் ஒரு கொஞ்சம் நிறைய செலிப்ரேட் பண்ணால் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எல்லாருமே. அதனால சோ அந்த டேவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம திருவிழாவா இருக்கும் இல்லையா? அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது எல்லாருக்குமே ஹாப்பினஸ் தரும். சோ இப்போ புதுசா குரு வைக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புதுசா பண்ணணும்னா ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். கொஞ்சம் 3 படி 5 படி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, லைட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அப்புறம் அதுவே செட் ஆகிடும் நம்மளுக்கு. எல்லாருமே கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தனியாக இருக்கும்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்களே வந்து எல்லாருமே செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. தனியா இருக்கு. ஆமா, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே போதும். அவங்களே வந்து அதோட ஸ்பெஷலே அதுதான். அந்த அம்மனே வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு நீங்க தனியா இருக்கீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லாமே அவங்களே வந்து செட் பண்ணிடுவாங்க. சூப்பர். சொல்லும் போதே ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த சுவாரஸ்யமே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து செட் பண்ணிடுவாங்க. நீங்க தனியா இருக்கிற அந்த ஃபீலே இருக்காது அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொல்லி. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே, கொலுனாலே அதுதான். ஓகே, நீங்க சொல்லுங்க சார், நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க? உங்களுக்கு மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்ணதுனால நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்க ஃபுல்லா? ஓகே. ஆமா, ஆனா உங்க வீட்டையும் பார்க்கணும், ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ சாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் போயிட்டு அதையும் தாண்டி ஃபுல் செட்டப் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல, நீங்க இதை பண்றதுல? எனக்கு ஸ்பெஷலா இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அதனால அவங்க கேட்குறாங்க, அவங்க வைக்கிறாங்க, அதுல அவங்க we are feeling some happiness போது நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது. இது எத்தனை வைஃப் பார்த்துட்டு இன்னத்துக்கு ஹஸ்பண்ட் காதை பிடிச்சி இழுப்பாங்கன்னு தெரியல. கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு சார். ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த தருணமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு ஒத்துமையா ஒரு விஷயத்த நம்ம வந்து பகிரும் போது நிறைய பேர் வந்து நம்மளோட இன்வால்வ் ஆகும்போது அந்த சர்க்கிள் அந்த கம்யூனிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றதான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. ஸோ ஜிஆர்டிக்கு போயிருக்கீங்களா? என்ன ஸ்பெஷலா நீங்க ஜிஆர்டில பாக்குறீங்க? ஜிஆர்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சீட் எல்லாம் அங்கே தான் போட்டோம். இங்கே இருக்க வெள்ளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே வாங்கினது தான் ஃபுல்லாகவே. ஓகே, சில்வர் ஐட்டம் எல்லாமே ஜிஆர்டில தான். கோல்டு சீட்டும் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ மக்கள் வந்து எத்தனையோ நகை கடைகள் இருக்கு. ஸோ ஜிஆர்டிக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டிசைன் இருக்கும், எங்கேயும் இல்லாதது, கொஞ்சம் ஸ்பெஷலாக யூனிக்காக இருக்காத, கொஞ்சம் நம்ம கேட்கறத கொஞ்சம் எடுத்து தருவாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே அந்த சைக்கிள் ஸ்பெஷல் எல்லாமே ஃபுல்லா. ஓகே, சொல்லும் போதே அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஆர்டிக்கு போயிட்டு வந்தது ஃபீல் மாதிரியே இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நவராத்திரியோட அந்த ஸ்பெஷலாக அந்த ஒரு கனெக்டிவிட்டிலே இருந்துகிட்டே இருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது இந்த வீட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்து எப்பவுமே நீங்கள் ஜிஆர்டிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நவராத்திரியும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி எங்களோட விஷஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியாக கலந்துட்டு உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.